ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு SS Primary Mathma. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவிஷன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப் ஹோல்ட்ஸ் குட் இன் அ டிவிஷன். தட் இஸ் டிவிடெண்ட் ஈக்குவல் டு கோஷியன்ட் டைம் டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்னே ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே அதாவது என்னதுன்னா டிவிடெண்ட் ஈக்குவல் டு கோஷியன்ட் டைம் டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர். டிவிடெண்ட்னா என்ன? நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ண எடுத்துருப்போம்ல, அந்த நம்பர் வந்து டிவிடெண்ட். ஓகேவா? கோஷியன்ட்னா என்ன? நம்ம டிவைட் பண்ணிவிட்டு மேலே ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அது வந்து கோஷியன்ட். டிவைசர்னா என்ன? எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் பேர் டிவைசர். ரிமைண்டர்னா என்ன? நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு மீதி டிவைட் பண்ண முடியாமல் வரோம்ல ஆன்சர், அது வந்து ரிமைண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2வை 5 வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 2 2s are 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. இந்த 1 தான் ரிமைண்டர், இந்த 5 வந்து டிவிடெண்ட், இந்த 2 வந்து கோஷியன்ட், இந்த 2 வந்து டிவைசர். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வருதான்னு பார்க்கலாமா? டிவிடெண்ட் என்னது? 5 ஈக்குவல் டு கோஷியன்ட் வந்து என்னது? 2. நெக்ஸ்ட்டு டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு டிவைசர்னா என்னது? 2. அடுத்தது ப்ளஸ் ரிமைண்டர், ப்ளஸ் போட்டு ரிமைண்டர் என்னது? 1. ஸோ 2 2s are 4, 4 + 1 5 வந்துருச்சா? ஸோ நமக்கு டிவிடெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் போட்டால் நம்ம டிவிடெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் குவைட் யூஸ்ஃபுல் வைல் செக்கிங் த டிவிஷன். நீங்கள் டிவிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு வந்து ஒரு தடவை ஒரு க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் என்ன? டிவிடெண்ட் ஈக்குவல் டு கோஷியன்ட் டைம் டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். when a number except 0 is divided by itself the quotient is 1. அதாவது எந்த நம்பராவது அதோடையே வந்து டிவைட் ஆகும்போது கோஷியன்ட் வந்து 1ன்னு வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 15 டிவைடட் பை 15 1. ஸோ 15 அந்த நம்பரால் அதே நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் 1 வரும். ஸோ 6 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி, when a number is divided by 1 the quotient is the number itself. அதாவது ஏதாவது ஒரு நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை வந்து 1ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட கோஷியன்ட் என்ன தான் வருமா? அதே நம்பர் தான் வரும். எக்ஸாம்பிள் 21 டிவைடட் பை 1 பண்ணும்போது என்ன வருது? 21 தான். 13 டிவைடட் பை 1 பண்ணும்போது 13 அதே நம்பர் தான் வருது. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, when 0 is divided by a number except 0 the quotient is 0. ஏதாவது ஒரு 0வை ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0ன்னு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 0 டிவைடட் பை 11 0, 0 டிவைடட் பை 3 0. ஓகேவா? லாஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி, எ நம்பர் cannot be divided by 0. எந்த நம்பரையும் 0வால் டிவைட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கூட பாருங்கள், 0வை 11ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம், 0வை 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம், ஆன்சர் வந்து 0 வந்திருக்கு. ஆனால் இப்போ எனி நம்பர் எக்ஸாம்பிள் ஒரு 5 வச்சுக்கலாம், 5 டிவைடட் பை 0 அப்படி பண்ணவே முடியாது. த நம்பர் cannot be divided by 0. ஓகேவா? இதுதான் வந்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.